ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வித் அம்மு. அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோட திருவிழாவோட லாஸ்ட் நாள் தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் நாள்னு சொன்னாலே மஞ்சள் நீர் தான். நிறைய கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். மஞ்சள் நீர் விளையாடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான நாள்னே சொல்லலாம். திருவிழா முடிஞ்ச அந்த 3ஆம் நாள் தெய்வத்தை அதாவது சாமியை நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுக்காக தான் இந்த மஞ்சள் நீரே வைக்கிறாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. மஞ்சள் நீர் அப்படின்னு சொன்னால் இப்போ சாமி முத தேரில் வரும்போது நம்ம எப்படி தேங்காய் பழம்லாம் உடச்சி எவ்வளோ சூப்பராக நம்ம வரவேற்றோமோ அதே மாதிரி சாமி நம்ம குடி விடுற அன்றைக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தோட தேங்காய் பழம்லாம் உடச்சி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறது தான். அப்போ அந்த வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கிறதுங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்போ மஞ்சள் நீர் அன்றைக்கி தேர் பார்த்திங்கன்னா ரொம்ப 10 மணி அந்த டைமில் தான் வந்தது. காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிச்சு ரெடியாக நின்னாச்சு சாமியை பார்க்குறதுக்கு. அந்த டைமில் வெளியில் நம்ம அன்றைக்கி தேர் வரும்போது எப்படி வெளியில் எல்லாம் தண்ணியெலாம் ஊற்றி கோலம்லாம் போட்டு அந்த தேங்காய் பழத்துக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி தான் இப்போயும் நம்ம எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அம்மா அதுக்கு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, தீர்த்த தண்ணி காலில் ஊற்றுறதுக்கு. தங்கக்குட்டி செல்லக்குட்டி பொண்ணாதீங்க இருக்கிற ஃபோட்டோ அப்போ அங்கே கோயிலேருந்து தேர் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா எல்லாம் மஞ்சள் நீர்லாம் மஞ்சள் எல்லாமே கலர் பொடியெலாம் மேலே அடிச்சுட்டு தெளிச்சுட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுறது. அப்போ நம்ம நதாஷா குட்டி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கா. அப்போ சொல்லுவாங்கல்ல மாமா மேலே தான் மஞ்சள் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரிலாம். அப்போது யாரெல்லாம் மாமா முறை வேணுமோ அவங்க எல்லாம் ஊற்றிக்குவாங்க. அப்போ நம்ம நதாஷா குட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாக செட் பண்ணி எடுத்து வச்சுருக்கா. அப்போ நம்ம மணி அண்ணன் வராங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்க வந்தோடனே அவங்க மேலாம் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. Hoy chale. அப்போ எல்லாமே பார்த்தாலே தெரியும். எல்லாருமே ஒருத்தவங்க மூஞ்சிலெலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க. அதே மாதிரி மஞ்சள்லாம் கரைச்சி முகத்துலலாம் தேய்ச்சி விடுவாங்க. மஞ்சள் நீர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி குடி விட போகும்போது ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா திருவிழாவில் சூப்பராக எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிஞ்சு அதை வழி அனுப்பிச்சுட போகும்போது அந்த நாளைக்கு சாமி ரொம்பவே கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ அடுத்த திருவிழாவுக்கு தானே இந்த மாதிரி ஒரு எல்லாமே பார்க்க முடியும். அப்போ அதனால் இந்த தடவை இந்த நாளில் கொஞ்சம் கவலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அதை சந்தோஷப்படுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மஞ்சள்லாம் தேய்ச்சி மஞ்சள் தண்ணீர்லாம் அடித்து அந்த மாதிரி விளையாண்டு சந்தோஷமாக சாமியை கொண்டு போவாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவாங்க. இனி இதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக தெரிஞ்சவங்களாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
அப்போ இப்போது நம்ம வீட்டில் தேங்காய் பழம்லாம் உடைச்சதுக்கப்புறம் தேர் வந்து கிளம்பிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நாள் வந்து எப்படி எல்லார் வீட்டுக்கும் போணுச்சோ அதே மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இந்த மஞ்சள் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தேர் வந்து கோவிலுக்கே வரும். அப்போ போது பாருங்கள். அப்போது முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கரகம் பாலிப்பாங்க. கரகம் பாலித்து அடுத்த நாள் வந்து தேர் வரும் ஊருக்குள்ளே. அப்போ மதியானம் பார்த்திங்கன்னா பால் குடம், ஈவினிங் மாவிளக்கு, அடுத்த நாள் வந்து கெடா வெட்டுதல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஊரில் வந்து யாராவது ஏதாவது பிரார்த்தனை வேண்டுதல் மாதிரிலாம் இருந்தால் கெடா வெட்டுவாங்க. இல்லைன்னா வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க. நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ கெடா வெட்டுக்கு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராக இருக்கும். அதாவது நம்ம சாமியை குடிவிட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலைல வந்து சாமி வந்து தேர் மூலமாக அப்படி வந்து ஊர்வலமாக வந்து மஞ்சள் நீராடிட்டு தேங்காய் பழம் உடைச்சதுக்கு அப்புறமேட்டு கோவில் வந்துடும். கோவில் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணி எடுத்து வச்ச முளைப்பாரிலாம் இருக்குது பார்த்திங்களா, முளைப்பாரிலாம் செஞ்சு வச்சு சாமி சந்தோஷமாக வழி அனுப்புறதுக்கு அந்த வந்து முளைப்பாரியெல்லாம் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. லேடிஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கோயில் முன்னாடி வந்து எல்லாம் கும்மி கொட்டி டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் இன்னும் எத்தனை கிராமத்தில் நடக்குதுன்னு தெரில. ஆனால் நம்ம ஊரில் வந்து இது வருஷம் வருஷம் நடக்கும். அப்போ வந்து அந்த இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ தேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்துடும். அப்போ குழந்தைங்களையும் நான் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா கால் வலிக்குதுன்னு சொல்லி பின்னாடி ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர் எல்லாமே எல்லா இடத்துக்கும் போய் வந்ததுக்கப்புறம் நேராக வந்து கோயிலை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம செஞ்சு வச்சு இந்த முளைப்பாரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருவாங்க. அதாவது சில பேர்லாம் இந்த பூ போட்டதுக்கு அப்புறமே முளைப்பாரி போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம திருவிழா டைமில் இல்லைன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆகிற டைமில் அந்த மாதிரிலாம் கூட அவங்களுக்கு கணக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கும்மி கொட்டுவாங்க. அது அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் இத்தனை வருஷம் பார்க்கவே கிடையாது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த வருஷம்தான் நான் இது வந்து இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. தேர்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியார்லாம் உள்ளே எடுத்து வச்சுருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தேரில் இருக்க அந்த அலங்காரம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே கழட்டிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த இது முளைப்பாரிலாம் வச்சு எல்லாம் கும்மி கொட்டுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாமிலாம் கூட வரும். அப்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கிராமத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்போ நம்ம தேருக்குரிய கலசெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலசெல்லாம் வந்து கழட்டிட்டாங்க. இப்போ வந்து கரகம் பாலிக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா அந்த கலசம் தூக்கி தேரில் வைப்பாங்க. இது வச்சாலே வந்து நமக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் ஒரு அர்த்தம். அந்த டைமில் இருக்க சந்தோஷம் சொல்ல முடியாத வார்த்தையால். அப்போது இந்த டைமில் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கரகத்தை எடுத்துருவாங்க. அந்த கரகத்தை எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு திருவிழா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அம்மா
அப்போ இதுதான் நம்ம ஊரில் இந்த வருஷம் வந்த முளைப்பாரி இதுதான். அப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முளைப்பாரிலாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம குடி விட போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி கோயிலில் வச்சு இந்த மாதிரி கும்மிலாம் தட்டி அதே மாதிரி சாமியெல்லாம் சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் தான் கொண்டு போவாங்க. அப்போது இதெல்லாம் ஒரு அற்புதமாகவே இருக்குது இது எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கும்மி அடித்து நம்ம எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ வந்து லாஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு கரகமும் எடுத்துருவாங்க. கரகமும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்து கரகம் பாலிச்சோமோ அதே இடத்துல தான் கொண்டு போய் சாமி வந்து குடியும் விடுவாங்க. அந்த மாதிரி தான். அப்போது நிறைய ஊரில் நிறைய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் திருவிழா அப்படின்னாலே. அப்போ நம்ம ஊர் இந்த 3 நாள் திருவிழாவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று அந்த கெடா வெட்டு நாள் அன்றைக்கி மட்டும் என்னால் எந்த வீடியோவும் ஷேர் பண்ண முடியல. அன்றைக்கின்னு பாப்பாவும் சரியாக தூங்கல. அப்போ அதனால் அவளே கேர் பண்ணிவிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அப்போ அதனால் அந்த இது மட்டும் என்னால் ஷேர் பண்ண முடியல. அப்போது நம்ம வந்து கோயிலில் கெடெல்லாம் வெட்டலை இந்த தடவை. நம்ம வந்து வேண்டியிருக்கோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால் நெக்ஸ்ட் டைம் மேபி கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கரகம் பாலிக்கிறது அதெல்லாம் வந்து நான் எதுவுமே காட்டலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மழை அன்றைக்கி எப்போ போனாங்க என்னன்னே ஒன்றுமே தெரியல. அப்போ அதனால் அடுத்த வருஷம் திருவிழாவில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக கிளியராக கேப்ச் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். அப்போ அடுத்த வருஷம் திருவிழா பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பால் குடம் எடுக்கிறது அந்த மாதிரி வேண்டுதலும் நிறையா இருக்கும். அதை கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக பண்ணிடலாம். அப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குடி விடுறதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்போ பார்க்கல எப்படி தெரியாது திருவிழா எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம். திருவிழாவுக்கு வந்து கரகம் பாலிச்சு என்னடா சாமியை கொண்டு வராங்க. 3 நாள் திருவிழா முடிஞ்சோடனே சாமியை வந்து குடி விடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ வந்து கோவிலில் சாமி இருக்காது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, கெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து சாமி கோயிலில் தான் இருக்கும். கோயிலுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஊரில் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து இருக்குது அப்படின்னா வந்து திருவிழா அந்த டைமில் தான். அதுக்கப்புறம் திருவிழாலேருந்து அதாவது நம்ம வீட்டிலேருந்து திருவிழா முடிஞ்சு சாமியை வந்து நம்ம மறுபடியும் கோயிலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் அதோட ஒரு இது. அதனால தான் அந்த திருவிழா 3 நாள் வந்து எல்லாம் சுத்தபத்தமாக விரதமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. முத நம்ம கரகம் பாலிச்சு மாரியாய் கும்பிட்றோம் பார்த்திங்களா, அன்றைக்கி தான் சாமி வந்து நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறது. அதுதான் அதே மாதிரி எல்லாரும் வீட்லேயும் வந்து அன்றைக்கி மாரியாய் வந்து இருக்கும். அப்போ 3 நாள் திருவிழா முடிஞ்சோடனே வந்து நம்ம சாமியை வந்து சந்தோஷமாக வந்து குடிவிடுறது தான் இந்த ஒரு நிகழ்ச்சிலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இது. அப்போ இங்கே வந்து என்னென்னா இங்கே இந்த இடத்துல தான் வந்து நம்ம கரகம் பாலிச்சாங்க. கரகம் பாலிச்ச இடத்துல தான் நம்மளுக்கு சாமி வந்து குடி விடுவாங்க. அப்போ அங்கேருந்து
வந்து கரகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அலங்காரத்தை எல்லாம் கலைப்பாங்க. அதுதான் வந்து குடி விடுறதுக்கு உரிய ஒரு இது. ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்து கரகத்தெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து முளைப்பாரி அதே மாதிரி தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாதம்லாம் வந்து வச்சு படைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு கரகத்துலேருந்து அந்த இதெல்லாம் வந்து கலைச்சி ஆற்றுல கொண்டு போய் விடுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குடி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். அப்போ வந்து நம்ம வேண்டுதல் அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப என்ன வேணுனாலும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாமி இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊர்க்காரங்களாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ டான்ஸ் ஆடி மஞ்சள்லாம் தேய்ச்சி அதே மாதிரி கும்மிலாம் அடித்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரிலாம் சாமியை சந்தோஷமாக வழி அனுப்புறது தான் இந்த ஒரு தருணம். அப்போ வந்து சாமி ரொம்ப சக்தியாக உள்ளதாக இருக்கும். அப்போது நிறைய பேருக்கு சொன்ன அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் மாரியம்மனோட திருவிழா எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம். அப்போ கண்டிப்பாக உங்கள் ஊர்லலாம் எப்படிலாம் நடக்கும் என்ன இது அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வச்சு எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி எல்லாம் கரகம் முன்னாடி எல்லாம் விழுந்து கும்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக சாமி வழி அனுப்பிவிடுவாங்க. அப்போ இது என்னன்னு பார்த்திங்கன்னா சாமிக்கு இத்தனை நாள் பண்ண அலங்காரத்தோட பூவு துணிமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வச்ச அந்த முளைப்பாரி எல்லாம் வந்து சாமிக்காக வச்சு அமுச்சு விடுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வண்டியில் ஏற்றி விட்டுட்டு ஆறு இருக்குது, நம்ம காவேரி ஆறு இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் நடுவில் வந்து விட்டுருவாங்க, தண்ணியில் வந்து ஒழுக விட்டுருவாங்க. அப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கரகத்தில் உள்ள சாமியோட அலங்காரம் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஃபைனலாக வந்து நம்ம திருவிழா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தனிப்பட்ட முறையில் சொன்னோம் அப்படின்னா இந்த வந்து வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ அடுத்த வருஷம் திருவிழா இதோட நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ இப்போ இருக்கிற சப்போர்ட் மாதிரி எனக்கு எப்போதும் இருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்போ இந்த திருவிழா vlog வந்து நம்ம எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திருவிழா vlog எல்லாமே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.